உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம சேனல் வளமுடன் வாழ அப்படிங்கிற சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதுனால சேனலுடைய பேரை விஜய் வேதிக் அஸ்ட்ரோ அப்படின்னு மாத்திருக்கிறோம். தொடர்ந்து நல்லா ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. நம்ம இந்த பதிவுல 2026 மார்ச் மாதம் மிதுன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். வழக்கமா நம்ம கிரகங்களுடைய மாறுதல், அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறதையும், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட முறையில கொடுக்கப்பட்ட மார்ச் மாதத்திற்கான சுப நாட்கள் எது எது, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கிறோம். சந்திராசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் இதைய பயன்படுத்திங்க. இந்த சுப அசுப நாட்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா பொது பலனா பார்க்காம இன்னைக்கு நமக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து இதுல பயணம் பண்ணினீங்கன்னா எல்லா நாளும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளா அமையும். சரிப்பா, மிதுன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசிக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல வந்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு பாக்கியம் அப்படின்னாவே எல்லா வளங்களும் இருக்கணும். வண்டி, வாகனம், வீடு, இப்படி சொல்லக்கூடிய எல்லாமே இருந்தாதான், குடும்பம் அப்படின்னு இருந்தாதான் அவனோட ஒரு மனிதனை பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம், பாக்கியாதிபதினு சொல்லுவோம். அப்ப பாக்கியஸ்தானத்துல லாபாதிபதி அமர்ந்து இருக்கிறது ரொம்ப அற்புதமானது. வண்டி வாகனங்கள் இல்லாதவங்களுக்கு அமையறது, வீடு வாங்கி விற்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். அதே மாதிரி சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், இளைய சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மார்ச் மாசத்துல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கார். 10ங்கிறது தொழில்தானம், ஜீவனத்தானம், கர்மஸ்தானம். அப்போ தொழிற்சாலத்துல சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அத்தை வர்க்கத்தினால ஆதரவும், மூத்த சகோதரினால ஆதரவும், ஆடை ஆவரணம், லக்ஸூரி தொழில் செய்யறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி வீடு கட்டி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உச்சகட்ட பலனை கொடுக்கக்கூடிய, செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய நிலையில சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அற்புதமான ஒரு மாதம். அடுத்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து இருக்கிறாரு. 7ங்கிறது கூட்டு தொழில், நண்பர்கள், வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அது உங்களுக்கு பாதக ஸ்தானமா இருக்கனால உங்களுக்கு ஜென்ம குருவா இங்க அமர்ந்து இருக்கிறத காரணத்தினால மார்ச் 11 வரைக்கும் குரு வக்கரத்துல இருக்கிறாரு. அப்ப அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னு கேட்டா, எப்படி இருந்தாலும் நண்பர்களால, கூட்டு தொழில் செய்யறதுனால ஒரு அவமானம் வர்றதுக்கு, கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா ஜென்ம குருங்கிறதுனால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு நண்பர்களால வாய்ப்பு இருக்கு. அதனால நண்பர்கள் விஷயத்துல, கூட்டு தொழில, ஜாமீன்ல கையெழுத்து போடுறது, உங்க ராசிநாதனே ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானாதிபதியும் ஆகி 9ஆம் இடத்துல வக்கரகதியும் ஆகி அஸ்தங்கமும் ஆகியிருக்கார் புதன். அப்போ நீங்க யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, செக்குல டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடாதீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை பார்க்கணும். காலிகளை வாங்குறது, விற்கிறதுல பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். வங்கி துறையில் இருக்கிறவங்களுக்கு, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்கு. மார்ச் 20க்கு மேல புதன் வக்கரம் நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வண்டி வாங்கி விற்கிறது, இதெல்லாம் வாங்கி விற்கிறது, அப்போ நீங்க அதையெல்லாம் செஞ்சுக்கலாம். மார்ச் 20 வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு படிக்க போறவங்களுக்கு, வெளியூர்ல வேலைக்கு போறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். ஏன்னா ராகு தன்னுடைய சுய சாரத்திலேயே முழு வலிமையோடு அமர்ந்து இருக்கிறாரு. அதே இடத்துல இதே 9ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், முயற்சி ஸ்தான அதிபதி சூரிய பகவானும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப
தந்தைக்கு யோகம், உங்களுக்கு யோகம். தந்தையால உங்களுக்கு யோகம். அரசு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, அரசு கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயங்கள் வர வேண்டியிருக்கு, ஆன்மீக பயணம் போறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலம். மார்ச் 14க்கு மேல சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார். அப்ப மார்ச் 14க்கு மேல சூரியன் திக்பலம் அடைகிறாரு, சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறாரு, கூடவே சனி பகவான் இருக்கு. 10ல சனி பகவான் ஜீவனகாரகன், ஆயுள்காரன் இருக்கிறவங்களுடைய சனி பகவான் இருக்காரு. அப்ப தொழில் சிறக்கும், அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பல வகையிலையும் யோகங்கள் நிறைந்தது. ஆனா மார்ச் 20 வரைக்கும் நீங்க கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட் விஷயத்துல உங்க ராசிநாதனே வக்கர அஸ்தமனம் ஆயிருக்கனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி வாகனத்துல போயிட்டு வர்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மிதுன ராசியில மிருகசீரிடம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுபநாட்கள் மார்ச் 1, 3, 5, 8, 10, 12, 14, 17, 21, 23, 24, 26, 28, 30. அசுர நாட்கள் மார்ச் 15, 19, 27, 29, 31. யோக நாட்கள் மார்ச் 12, 10, 12. திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 9, 11, 13, 15, 18, 22, 24, 25, 27, 29, 31. அசுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 20, 28, 30. யோக நாட்கள் மார்ச் 11, 13. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 10, 12, 14, 16, 19, 23, 25, 26, 28, 30. அசுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 21, 29, 31. யோக நாட்கள் மார்ச் 11, 14. சந்திராசிரமம் 14, 3, 26 காலை 9:30 இருந்து 16, 3, 26 மாலை 6:10 வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.